ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, யுகே கவர்மெண்ட் வந்து முன் வச்சிருக்கிற புதிய ப்ரப்போசல் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வந்து இன்டிஃபினிட் லீவ் டு ரீமெயின் இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஐஎல்ஆர் பெறுற விதிமுறைகள்ல வந்து சில முக்கிய மாற்றங்கள வந்து கன்சிடர் பண்ணி கொண்டு வரினம். இதுல ஒன்றுதான் இந்த ஐஎல்ஆர் அப்ளை பண்றதுக்கு முதல்ல ஒரு ஆள் வந்து தன்னுடைய லோக்கல் கம்யூனிட்டியில இல்லைன்னு சொல்லி சொன்னா சோஷியல் கோர்ஸுக்கு வந்து வாலண்டியரிங் ஒர்க் வந்து செய்திருக்க வேணும்னு சொல்லி சொல்றதுதான். இது வந்து வெளிநாட்டுல வசிக்கிற பல இமிகிரண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு புது விஷயம். அதோட ஒரு குழப்பமான ஒரு ரிக்வயர்மெண்ட்டாகவும் இருக்குது. வாலண்டியரிங் ரிக்வயர்மெண்ட்னு சொல்லி சொன்னா என்னன்னு பார்ப்போம். கவர்மெண்ட் வந்து இதை பற்றி இன்னுமே முழுமையான விவரங்கள் எதையுமே பப்ளிஷ் பண்ணல. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. அதால இது வந்து ஏற்கனவே யூகேல இருக்கிற மக்களை வந்து பாதிக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னா எதிர்கால அப்ளிகண்ட்டுக்கான ரிக்வயர்மெண்ட்டாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாகவே தெரியல. யாருக்குன்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஆனா இந்த யோசனை வந்து வெளிவந்த உடனேயே நிறைய சேரிட்டி ஆர்கனைசேஷன் அதோட மைக்ரண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் வந்து பல எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்குது. வாலண்டியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, வாலண்டியரிங்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு பணத்தையுமே எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் சமூக நலனுக்காக செய்ய வேண்டிய சேவை என்று சொல்றதுதான் வாலண்டியரிங் சர்வீஸ். ஆனா இதை வந்து மேண்டட்ரி ஆக்கினா அது வந்து வாலண்டரி இல்லை. இதை வந்து பல சேரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்குது. கவர்மெண்ட் வந்து இதை இமிக்ரேஷன் ரிக்வயர்மெண்ட் போல மாற்றிச்சுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லை, ஃபோர்ஸ்ட் டியூட்டியா மாறிடும். ஸோ ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா ஹோல்டர்ஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா ஹோல்டர்ஸுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கிழமையில 37லேருந்து 40 மணித்தியால நேரம் வந்து வேலை செய்ய வேண்டி இருக்குது. சிலாக்கள் வந்து கூடுதலாக 20 மணித்தியாலம் பார்ட் டைம் வேலையும் செய்யணும். இதுக்கு மேலாக வாலண்டியரிங் அவர்ஸையும் சேர்த்தா இப்போ அவை வந்து குடும்பத்தோடையோ குழந்தைகளோடையோ ஓய்வு நேரத்தையோ ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து பிஆர்பி கார்டில் தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கு நோ ரிசோர்ஸ் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஏற்கனவே வரி வந்து பே பண்ணி கொண்டு தான் இருக்கணும், நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிச்சு கொண்டு தான் இருக்கணும். இதுக்கு மேலே மேண்டட்ரி வாலண்டியரிங்கையும் சேர்த்தா அது வந்து ஒரு நியாயமானதாக இருக்குமா? சேரிட்டிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதோட பல சேரிட்டிஸ் வந்து இது அன்ஃபேர்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரீச் வாலண்டியரிங் சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், வாலண்டியரிங் ஷுட் ஆல்வேஸ் பி அன் ஆக்ட் ஆஃப் ஃப்ரீ சாய்ஸ். If it becomes a test for settlement, it loses its true meaning. ரோயல் வாலண்டரி சர்வீஸும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. வாலண்டியரிங் ஷுட் ரீமெயின் வாலண்டரி. இஃப் யூ மேக் இட் மேண்டட்ரி யூ டேக் அவே இட்ஸ் வேல்யூ. அதே நேரத்தில் பொதுமக்களுமே பல பேர் கேள்விகளை எழுப்பியிருக்கணும். அதாவது ஒரு ஆள் வந்து யூகேல 5 அல்லது 10 ஆண்டுகள் சட்டப்படி வாழ்ந்து வரி செலுத்தி விதிகளை வந்து பின்பற்றி தங்களுடைய பணியை வந்து நம்பகரமா செய்திருந்தா அது போதுமான ப்ரூஃப் ஆஃப் கன்ட்ரிபியூஷன் இல்லையா? ஸோ இங்க இருக்கிறதுக்கான உரிமையை சம்பாதிக்க வேணுமான்னு சொல்லி பொதுமக்களுமே கேட்டிருக்கணும். அதே நேரத்தில் இமிகிரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே சமூகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் வந்து பெரிய பங்களிப்பை செய்யணும். என்ஹெச்எஸ்ல வந்து வேலை செய்கிற பலருமே இமிகிரண்ட்ஸ் தான். ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன், எடியூகேஷன், கேர் செக்டர் எல்லா துறைகள்லையுமே அவை வந்து முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கணும். சிலாக்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸஸும் செய்து கொண்டு வரையினம். அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கணும். இதுவே ஒரு சோஷியல் கன்ட்ரிபியூஷன். ஸோ
ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வாலண்டியரிங் வந்து ஒரு ரூலாக சொல்லி பல கேள்விகள் வந்து எழுது. அதாவது எத்தனை மணித்தியாலம் இந்த வேலையை செய்ய வேணும், எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அங்கீகரிக்கப்படும், அதை வந்து மானிட்டர் செய்கிறது எப்படி, மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன கேரண்டி. நிறைய பேர் சொல்றது வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷனுக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லியும் கட்டாயமாக சேவை செய்கிறது ஃப்ரீ லேபர் ஆகி விடாது. அதே சமயத்துல கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன் ப்ரிவென்ஷன் பற்றியும் சொல்லியிருக்குது. மொத்தத்துல வாலண்டியரிங் என்றது ஒரு நல்ல மனித நேயம், இரக்கம், அதோட சேர்த்து சமூக பங்களிப்பு உணர்வை வெளிப்படுத்துற ஒரு செயல். ஆனா அதை வந்து லீகல் கண்டிஷனாக மாற்றுறது அதோட உண்மையான நோக்கத்தை வந்து குறைச்சிடும். இமிகிரண்ட்ஸ் வந்து குற்றவாளிகள் இல்லை, அவை வந்து சட்டப்படி வந்தாக்கள், சட்டப்படி வேலை செய்யணும், வரி செலுத்தினம், விதிகளை வந்து மதிக்கினம், அவை வந்து ஏற்கனவே நாட்டின் வளர்ச்சியில பங்கு பெற்று கொண்டு வரினம். ஸோ முடிவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி திரும்பவுமே யோசித்து ஒரு ஃபேரான டிசிஷன் ஒன்று எடுக்க வேணுமென்று சொல்லி நிறைய பேர் நம்பினேன். இதுதான் இன்றைய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த யோசனை நியாயமானதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.